வெல்கம் டு சென்னை எக்ஸ்பிரஸ் டாக்ஸ். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். மணிகண்ட ஐயரின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆலயமானது விநாயகர் ஆலயம் என்ற திருநாமத்தோடு விஜயலட்சுமி அவென்யூ மத்துவாஞ்சேரியிலே அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் அபிஷேகத்தின் போது ஸ்ரீ பிரத்திங்கரா தேவி பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிரத்திங்கரா தேவிக்கு மாதந்தோறும் நிகம்பலா ஹோமமானது நடைபெற்று வருகிறது. இந்த ஹோமத்திலே அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியின் அருளை பரிபூர்ணமாக பெற்றுள்ளார்கள். யாராருக்கெல்லாம் திருமணத் தடை, பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை கோளாறு, தொழிலே சோர்வு, இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த பிரத்திங்கரா தேவியானவள் அருள் புரிந்து வேண்டுவோர்க்கு வேண்டும் வரம் தந்து யாரெல்லாம் கோரிக்கை நியாயமான கோரிக்கையாக இருக்கிறதோ அதையெல்லாம் 3 அமாவாசையில் அதை நிறைவேற்றி கொடுப்பவள் பிரத்திங்கரா தேவி. ஸ்ரீ பிரத்திங்கரா தேவியை வழிபட்டு நாம் வீட்டில் 2 மிளகாய் தீயவிட்டாலே எவ்வளோ நெறி வருகிறதோ, இங்கே மிளகாயானது தட்டு தட்டாக கொட்டப்பட்டு ஸ்ரீ தேவிக்கு பிரார்த்தனையானது நடைபெற்று இருக்கிறது. இந்த வீடியோவில் பார்த்தோமானால் தெரியும் தேவிக்கு எந்த அளவுக்கு இந்த மிளகாயானது போடப்பட்டு சிறிதும் நெறிவராத அளவிற்கு தேவியின் பரிபூர்ண அனுகிரகத்தாலே ஏற்றுக்கொண்டு யாக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரதே சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரதே சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரதே சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரதே சர்வஜனமே வசமானாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கங்கணபதியே வரவரதே சர்வஜனமே
महागणाधिपतये इदन्नोमा ईशानस्य पवित्यानाम् ईशानस्य ब्रह्माणाम् अधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवमयस्य तदा शिवं स्वाहा ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवमयस्य तदा शिवं स्वाहा ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवमयस्य तदा शिवं स्वाहा. மூலியமாக யாராருக்கெல்லாம் பக்தர்கள் வேண்டும் வரம் கேட்கிறார்களோ அவர்களது வேண்டுதல் மிக விரைவாகவே நடைபெறுகிறது. இவ்வாலயத்தில் தேவிக்கு உகந்த புடவை, சிகப்பு கலர் ஜாக்கெட் பிட்டு இதையெல்லாம் தேவிக்கு அக்னியிலே சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. Sejo, இங்கே வந்து பாருவா. டேய் சுற்றி வடினா குறுக்குல வர வா. அரை கிலோ, 3/4 கிலோ, 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ, 1.5 மூட்டை மிளகாலாம் இந்த இடத்துல போட்டு பார்த்துருக்கோம். இவ்வளவு நேரம் எரிஞ்ச அக்னிக்கும் இதுவே எரியக்கூட அக்னிக்கும் இத்தனை நாளா எரியும் போது இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு 10 அடி பின்னாடி தள்ளி போகலாம். இப்ப பார்த்தா ஒரு 10 நிமிஷம் யாருமே உட்கார முடியாத அளவுக்கு ஜுவாலை. இந்த ஜுவாலையில பாத்தீங்கன்னா கண்டிப்பா அம்மா இதுல பிரத்யட்சமா இருப்பான். இதுல 4 கரங்களோட அம்பாள் இதுல பிரத்யட்சமா இருக்கிறா அப்படின்றத நான் மொபைல்லையும் காட்டுறேன். இல்ல இந்த யூடியூப்ல எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவும் இந்த குரூப்லயோ இல்ல தனிப்பட்ட பர்சனலா இருந்தாலும் அதை காட்டுறேன். சொல்லலாம் முதல்ல கட்ட போட்டீங்க கட்ட போட்டீங்க, 2வதும் அதே கட்டதா அதே அளவுக்கு மிளகார தனியா ஒரு கூட எடுத்து வச்சிருக்கேன். ஏன் இது சொல்றேன் அப்படின்னா சுவாமின்றது வரும்போது அந்த இடத்துல பிரத்யட்சமாகும் போது ஒரு 7 நிமிஷம் தான் அந்த சுவாமியானது அங்க இருக்கும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ள நம்மளால என்னெல்லாம் கேட்க முடியுமோ அது நம்ம அத்தியை வச்சு பண்ணாலும் சரி, இல்ல சிவம் அடிச்சு பம்பவனுக்கு அடிச்சு ஒருத்தர் மேல சுவாமி வந்தாலும் சரி, அந்த சுவாமியானது 7 நிமிஷம் மட்டும்தான் இருக்கும். அந்த 7 நிமிஷத்துக்குள்ள நம்ம மனம் முழுகி அந்த நேரங்களில் என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனைய சுவாமி ததார்த்தம் அப்படின்னு போயிடுவாரு. அப்போ இந்த அம்பாள் இவ்வளவு நேரம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3-4 அடி ஹைட்டுக்கு மேல ஜுவாலை இருந்தது. அப்போ இந்த 4 அடி ஹைட்ல அம்பாள் இந்த இடத்துல பிரத்யட்சமா இருக்கா. நம்ம என்ன பண்றோம், நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்றத விட்டுட்டு யார் என்ன பண்றாங்க எங்க கதை பேசலாம். இது
இந்த விழாவும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏதோ ஒரு வீட்டில் பண்ணக்கூடிய கணபதி ஹோமமோ நவகிரக ஹோமமோ கிடையாது. இது ஆலயத்துல பண்ணும்போது வந்து கலந்துருக்கிறவங்களுக்கும் பெரிய பாக்கியம். இந்த விழா ஹோமத்துல எவ்வளவு பேர் திணறி போனவங்க இருக்காங்க, பண்ண முடியாம பாதியில விட்டு போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம நமக்கு தொடர்ந்து இது பண்றது 13வது அமாவாசை இந்த ஆலயத்துல பண்றது. இந்த 13 அமாவாசையும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறு ஹோமமாக ஆலயத்தில் ஆரம்பித்து இவ்வளவு பெரிய ஹோமம் போட்டு கையமாவதை பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை மிளகா கொடுத்தோம். அப்போ வந்து நெய் வரல, இப்பவும் வரல. இது எல்லாத்துக்கும் வந்து காரணம் வந்து நானோ நீங்களோ கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பிரத்யங்கிரா தேவி வந்து இந்த பிரத்யங்கிரா தேவியோட அருளால மட்டுமே இது எல்லாமே சாத்தியம். இந்த 13 மாசத்துல இங்க வந்து எத்தனையோ பேர் வந்து கிட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 பேர் வந்து குழந்தை இல்லாம வந்து அவங்க இந்த வாட்டி வந்து நான் 4 மாசமா இருக்கேன், 5 மாசமா இருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. திருமணம் தடை 3-4 பேருக்கு வந்து சொல்றதை நம்பாம மழா போல தெரிய வரதான செய்யும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே இல்லாம வந்தாங்க. வந்து இதுல கலந்துக்கிட்டு திருமணம் ஆகிறதுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து சாத்தியம் அப்படின்னா தேவியால மட்டுமே சாத்தியமாகிறது. அப்போ அந்த பிரத்யங்கிரா தேவியை கெட்டியமாக குடித்துக் கொண்டு அம்மா நீயே என்று சரணடைந்திருக்கிறேன், என் தேவைகளை எல்லாம் உன்னிடத்துல சமர்ப்பணமாக செய்கிறேன் அப்படின்றத பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மிளகாய் ஒரு மிளகாயும் ஒரு வார்த்தைகளாக இங்கே அக்னியிலே சமர்ப்பணம் பண்ணப்படுகிறது. சொல்லக்கூடிய மூலாதார மந்திரமாக அந்த மிளகாயிலே அந்த மந்திரமானது சமர்ப்பணம் பண்ணப்பட்டு இந்த அக்னியிலே ஜாலியாக தேவி பிரத்யட்சமாக காட்சி தருகிறாள். அப்போ நம்ம எந்த அளவுக்கு பைய பக்தியோட இருக்கிறோம். இந்த கலியுகத்துல இந்த பிரத்யங்கிரா தேவி வந்து மிகவும் உக்கிரமான ஒரு தேவி. நரசிம்மரை வந்து அழைத்த ஒரு தேவி பிரத்யங்கிரா தேவி. நரசிம்மரோட மகாவிஷ்ணு நரசிம்மரா எதுக்கு அவதாரம் எடுத்தார் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த நரசிம்ம அவதாரத்தை அந்த உக்கிரத்தை வந்து அவரால் குறைக்க முடியல. அந்த உக்கிரத்தை குறைக்க முடியாததுனால சர்வேஸ்வரராக சிவபெருமான் அவதரித்து மகாவிஷ்ணுவை கட்டி அணைத்தார். உன் கோபத்தை குறைத்துக் கொள், இவ்வளவு கோபம் ஆகாது என்பது. இந்த அவதாரத்திலே தர்மபக்தியாக விளங்கக்கூடியவர்தான் பிரத்யங்கிரா தேவி. ஒரு சிங்கம் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் எப்படி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எப்படி திருமணம் நிச்சயிக்கப்படுகிறதோ, அந்த மாதிரி இந்த சிம்ம அவதாரத்திற்கான இந்த பிரத்யங்கிரா தேவியானவர் சிவனோடு நெற்றிக்கண்ணிலிருந்து வரப்பட்டவர் தான் இந்த பிரத்யங்கிரா தேவி. சிவபெருமானே அவர் கோபப்படும் போது இந்த பிரத்யங்கிரா தேவி அதர்மண வேதத்தின் மூலியமாகவே பிரத்யட்சமானார். அப்ப அந்த தேவிக்கு எந்த அளவுக்கு உக்ரம் இருக்கும், அவ்வளவு உக்ரத்தையும் தாங்கிக் கொண்டு பக்தர்களுக்கு யாரெல்லாம் என்ன வரம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் வரம் கொடுக்கக்கூடியவர். உக்ரம் அப்படின்னா வந்து கோபம்.
தாண்டி நமக்கு என்னெல்லாம் வர வேண்டுமோ அந்த வரத்தை தன் பக்தர்களுக்காக வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார். குறுக்கில் வருவாங்க. டைப் பண்ணி கட் பண்ணிடுவோம். இல்லை ஜூம் பண்ண ரொம்ப கிட்ட போகிறேன். ஜூம் பண்ணி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.